காபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்லன்னு இந்த மாதிரி நம்மளை சிரிக்க வச்சு ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஃபன்னான ரீல்ஸாக போட்டு ரொம்பவே பிரபலமான ஆள். அவரை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவரோட எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா விசா முடிஞ்சு இருக்கிறவங்க, வேறு நாட்டிலேருந்து வந்து விசா முடிஞ்சு நம்ம நாட்டில் இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா குடியுரிமை இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, அவங்க எல்லாருமே அவங்கவுங்க நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதனால அங்கே விசா முடிஞ்சு குடியுரிமை இல்லாமல் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்டிலேருந்து தாட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காபி அமெரிக்காவுக்கு வராரு. அவரோட விசா டேட் முடிஞ்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே இருந்தனால ஜூன் 6 அன்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்டான அப்போவே அவர் வந்து அமெரிக்கா விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னனால அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் நடக்கலை, நம்ம இந்தியா சேர்ந்த ஒரு பையனுக்குமே நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அரெஸ்ட் பண்ணுற விதமே ரொம்ப கொடூரமாக அரெஸ்ட் பண்ணுற மாதிரி, ரொம்ப ஏதோ தப்பு செஞ்சவங்களை துரத்தி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டில் சேர்ந்தவங்களும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க.